ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நக்ஷத்ரா தமிழ் சேனல். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். ஸோ இன்றைக்கி வந்து சென்னையில் வந்து ஒரு சில கோயிலெலாம் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பார்ட் வந்து குமரங்குன்றம் கோயிலில் வந்து ஆரம்பித்தோம் இல்லையா. ஸோ எக்ஸலண்ட்டான ஒரு அமைதியான ஒரு முருகன் கோவில். அழகாக வந்து கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நேராக பக்கத்துலேயே அந்த குரோம்பேட்டை, ஹஸ்தினாபுரம், சிட்லப்பாக்கத்தில் உள்ள கோயில்லாம் தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா குமரங்குன்றம்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விபூதி பாபா கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் வந்து இருக்குது. இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த பாபா கோவிலில் விபூதி வந்து அப்படியே பாபாட்டேருந்து கூட்டிகிட்டே இருந்துச்சாங்க. ரொம்ப ரொம்ப அதிசயமான பவர்ஃபுல்லான கோவில். ரொம்ப கொஞ்சம் பழமையான கோவிலாக தான் தெரியுது. இங்கே இருக்கிறது ரொம்ப பேருக்கு வந்து தெரியறதில்ல. ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த பாபா வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கனாக்க ஒரு ஊஞ்சலில் அழகாக பாபா சிலையை வச்சு அங்கே வந்து நிறைய பேர் வந்து பாபாவை வந்து ப்ரே பண்ணுறாங்க. உள்ளேயும் சன்னதியில் மூலவர் வந்து ரொம்ப அழகான பாபாவாக வந்து உட்காந்து அருள் பாலிக்கிறாரு. கோவில் ரொம்ப பழமை வாய்ந்ததாக இருக்குது. அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மடப்பள்ளி இருக்குது. அங்கேயே பிரசாதம் பாபாவுக்கு வரவங்களுக்குலாம் வந்து சாப்பாடு. பாபா கோயில்னாலே அன்னதானம் தான் ரொம்ப சிறப்பு இல்லையா. அதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. நிறைய பிரார்த்தனை, ரொம்ப கடுமையான பிரார்த்தனைலாம் வந்து அங்கே வந்து பண்ணுறாங்க. முட்டி போட்டுக்கிட்டே அந்த கோயிலை சுற்றுறது அது மாதிரிலாம் வேண்டிக்கிட்டு நிறையா பேர் வந்து பண்ணுறாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த கோவிலாக வந்து அங்கே இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா விபூதி வந்து கொட்டினதுனால இந்த பாபா கோவில் வந்து விபூதி பாபா அப்படின்னு வந்து பேர் வந்து வந்துச்சு. ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். அந்த பவர் அங்கே உள்ளே போனாலே அந்த வைப்ரேஷன் வந்து எனக்கு நல்லாவே வந்து ஃபீல் ஆச்சு. எனக்கு ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக இந்த கோவில் வந்து இருந்துச்சு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்க அங்கேருந்தே இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் 2 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே வந்து பார்த்திங்கனாக்க நவபாஷான முருகன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் வந்து இப்போது வந்து ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. எப்படி வந்து பழனியில் நவபாஷானத்தாலேயே வந்து முருகன் வந்து இருக்கோ அதே மாதிரியே இங்கே வந்து கார் வந்து உள்ளே ரொம்ப தூரம் போகிறதில்ல. காரை ஒரு இடத்துல நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம நடந்து தான் போனோம். இது மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து ஒரு தெரு உள்ள ஒரு கோவில், ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு வந்து வச்சுருக்காங்க. ஆனால் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது முருகன். அந்த நவபாஷானத்தாலே ஆன முருகன். அன்றைக்கி வந்து ரொம்ப ஹோமம் அதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த முருகனையும் வந்து பார்த்துட்டு நல்லாயிருக்கு. நீங்கள் போய்ட்டு வாங்க. பழனி போக முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த முருகனை போய் நம்ம பார்க்கலாம். எல்லா கோவிலுமே நமக்கு ரொம்ப தெரியல. ஆனால் அந்த சரௌண்டிங்ஸில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் வந்து தெரியுது. நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து நடக்குது. சிறப்பு பூஜைகள், அலங்காரங்கள், அன்னதானங்கள் எல்லாமே வந்து 3 வேளையும் வந்து பண்ணுறாங்க இந்த கோவிலெல்லாம். ரொம்ப விசேஷமான நாட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரொம்பவே கிராண்டாக வந்து நடக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்க நேராக வந்து அந்த குரோம்பேட்டை தாண்டி வந்து படவட்டம்மன் கோவில். அது அந்த கோவில் அம்மன் கோவில் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில் இதான் அது. அன்றைக்கி வந்து சிம்ம வாகனத்தில் அம்பாள் வந்து காட்சி கொடுத்தாங்கங்க. அப்பா சூப்பராக இருந்துச்சு. அம்பாள் சின்ன அம்பாள் தான். வந்து மூலவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன அம்பாள். ஆனால் அவ்வளோ அழகாக இருக்குது. அம்பாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே நிறையா பொங்கல் வைக்கிறாங்க. அப்புறம் வந்து பால் குடம் எடுக்கிறாங்க. நிறைய கூட்டம். நவகிரகத்துக்கு தனி சன்னதி இருக்குது. அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து ஒரு தனி இடத்துல முனீஸ்வர பகவான் மாதிரி ஒரு நம்ம பொதுவாக அந்த கிராமத்துலலாம் வந்து முனீஸ்வரனுக்கெலாம் வந்து படைச்சு அதெல்லாம் கூட பண்ணுவோம்ல. அது மாதிரி தனியாக ஒரு இடம் கூட இருக்குது. அந்தந்த குலதெய்வமாக வழிபடுறவங்க அங்கே தனி சன்னதியில் போய் உட்காந்து பொங்கல்லாம் வச்சு அம்பாளுக்கெலாம் வந்து நெய்வேத்தியம் பண்ணுறதும் வந்து அங்கே இருந்தது. அன்றைக்கி தேர் வந்து பண்ணியிருக்காங்க அம்பாளுக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய கூட்டம். நாங்கள் போன அன்றைக்கி ஒரு விசேஷ நாளில் தான் போனோம். ரொம்ப கூட்டமாக இருந்தது. அவ்வளோ எக்ஸலண்ட்டான தரிசனம். அம்பாளை வந்து அவ்வளோ சூப்பராக வந்து பார்த்தோம். ரொம்ப அழகாக சின்னதாக வந்து அம்பாள் இருந்தாலும் சிம்ம வாகனத்தில் அவ்வளோ அழகாக வந்து காட்சி கொடுத்தாங்க. மனசுக்கு நிறைவாக இருந்தது அந்த கோவிலுக்கு போனது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோவிலுக்கெலாம் போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து போனதில்லை. சென்னையில் எவ்வளோ வருஷம் இருந்தாலும் இதெல்லாம் நான் இப்போ தான் வந்து போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குன்றத்தூர் முருகன் கோவில். அப்படியே வர வழியில் குன்றத்தூர் முருகனையும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். குன்றத்தூர் முருகன் உங்களுக்கு தெரியும், நான் நிறைய வாட்டி காமிச்சிருக்கேன். மலையிலேயே நம்ம வந்து கார் வந்து போகும். அதுக்கு மாதிரி ஒரு வழி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ படி ஏறணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம பேக் சைடால் காருக்குன்னு தனி வழி விடுறாங்க. அங்கே போயிட்டு
முருகன் வந்து அன்றைக்கி சீக்கிரமாகவே நாங்கள் வந்து பார்த்துட்டோம். கூட்டம் வந்து நைட்டு இருந்தாலுமே அந்த ஷார்ட்கட்டில் ஒரு மாதிரி வழி ரொம்பவே அரேஞ்ச் பண்ணி நல்லா வச்சுருந்தாங்க. அதனால் நாங்கள் சீக்கிரமே பகவானை வந்து பார்த்துட்டு, ரொம்ப உள்ளே போய் பார்க்க முடியல, கூட்டம் நிறையா இருந்ததுனால வெளியிலேருந்தே ஒரு குறிப்பிட்ட தூரத்துலேயே பார்த்துட்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் குன்றத்தூரில் அந்த வள்ளி அந்த காட்சி வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும். அதுவும் வந்து பார்த்துட்டு அழகாக வந்து வீட்டுக்கு ஒரு 8:30 மணிக்கு வந்தோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆஃப் டே சென்னையில் உள்ள ஒரு முக்கியமான கோவில்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த டூர் வந்து உங்களுக்கு நல்லா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அழகாக வந்து குமரகுன்றம் ஒரு இயற்கை சூழலில் அமைஞ்ச கோவில்லேருந்து ஆரம்பித்து ஒரு பாபா கோவில், ஒரு முருகன் கோவில், அதுக்கப்புறம் ஒரு அம்பாள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் குன்றத்தூரும் போயிட்டு அப்படியே ஒரு 8:30 மணி போல் வீட்டுக்கு வந்தது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அன்றைக்கி ஃபுல்லுமே மனசுக்கு நிறைவாக எங்களுக்கு வந்து இருந்துச்சு. கொஞ்சம் ஒரு சில கோவில்லாம் நான் பார்த்ததில்ல, இப்போ தான் புதுசாக வந்து பார்த்தேன். அதனால் இன்னுமே ஹாப்பியாக அந்த ஒரு த்ரில்லோட வந்து நல்லா இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஒரு ஆஃப் டே எங்கேயா ஃபேமிலியோடு வெளில போனோம் அப்படின்னா, இந்த மாதிரி கோவிலுக்கு போனோம் அப்படின்னா இந்த மாதிரி கோவில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான இன்ஃபர்மேஷனோட வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாட்டா பை பை ஃப்ரம் ஹாசினி. நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சாய்பாபா கோவிலில் அன்னதானம் நிறையா நடக்குது. உங்களால் முடிஞ்ச உதவியை பாபா கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.